தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். தெய்வீக சுகம். இந்த தெய்வீக சுகம் இந்த உலகம் கொடுக்கிற சுகம் அல்ல. அவர் சொன்னா பாருங்க, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகத்திலே ஒருவேளை சமாதானம் நமக்கு வருமானால் அந்த சமாதானம் சில நிமிடங்கள் சில நேரங்கள் மட்டும் இருக்கலாம். அதை அவர் உணர்ந்திருக்கிறபடியினால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உலகம் கொடுக்கிற விதமாக சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்காமல். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல தெய்வீக சுகத்தையும் நாம் அனுபவிக்க சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க தேவன் நம்மேல் அவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். கவனிங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். நம் தேவனாய் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், நாம் சுகமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே அதிகாரத்திலேயே 18 வசனம் பாருங்கள். அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தாராளமாய் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வசனம் வாசிங்க. 18 வாசிப்போம். கவனிங்கள், நன்மை செய்யவும் கவனிங்க, தாராளமாய் கொடுக்கிறவர்களும். கவனிங்க, உதார குணமும் தாராள குணமும் நம்மில் அதிகமாய் தேவை. காரணம் என்ன? வருங்காலத்திற்குரிய 19 வசனம் பாருங்கள். வருங்காலத்திற்குரிய நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தேவன் நமக்கு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சுகமாய் நன்மையாய் அனுபவிக்கவும் நமக்கு தேவன் அவைகளை அதிகாரங்களாகவும் அவைகளை அவர் நமக்கு அடையாளங்களாகவும் நமக்கு அவர் தாராளமாக வச்சிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நன்மைகளை அனுபவிக்க சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆமென். சொல்லுங்கள் பக்கத்தில், நாம் நன்மையிலும் கிருபையிலும் பெருகும்படி தாராளமாய் கொடுக்கிற சிந்தையும் உதாரத்துவம் உள்ள குணமுள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நாம் சம்பூர்ணமாய் வாழவே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாத நன்மையினாலும் கிருபையினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் தாராளமாய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலும் நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷங்களாலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், நாம் ஆசீர்வாதமாக இருப்பது, நாம் நன்மையாக இருப்பது, நாம் தேவனுக்கு முன்பதாக மட்டுமல்ல, நாம் உலகத்திலும் மற்றவருக்கு முன்பு செழிப்பாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. செழிப்பாக இருக்கவும் ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டு நன்மையான சகல ஈவுகளை தாராளமாய் பெற்றுக்கொண்டு அதனால் நாம் திருப்தி அடையவும் கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். கர்த்தரால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே சுகமாய் அவர் நம்மை தங்க பண்ணுகிறார். ஆமென். பாருங்கள், நாம் சுகமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் சுகமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால் தான் யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். நம்பிக்கை உண்டாகிறதுனால் திடனாய் இருப்பி. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மில் உறுதியாக இருப்பதினாலே ஒரு விசுவாசம் என்ன? கர்த்தாவே, உம்மால் மட்டுமே என்னை சுகமாய் தங்க பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கணம் அவரால் வருகிறது. நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன், நல்ல வார்த்தை,
நல்ல விசுவாசம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆமென், நல்ல கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு சிந்தை, தேவனுக்காக சாட்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, விட்டு கொடுக்கிற வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, எது நடந்தாலும் அதில் ஒரு சகிப்புத்தன்மை யாருக்கு உண்டாகிறது? கர்த்தருடைய கருத்திலே நன்மையை பெற்றவர்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், யோபின் புஸ்தகத்தில் இந்த வசனம் வித்தியாசமான வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். நம்பிக்கை உண்டாகிறதினால் திடனாயிருப்பீர். ஆமென். நமக்கு நம்பிக்கை உண்டு, ஆகையினால் திடமனதோடு இருப்போம். திடமனதோடு இருந்து கர்த்தருக்கே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசிக்கும் போது அவரை நாம் நினைவு கூறுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்திலே எல்லா சத்துருக்களை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா போராடுகிற சத்துருக்கள், பலவீனத்தின் சத்துருக்கள், பிரச்சனைகளை கொண்டு வருகிற, குழப்பங்களை கொண்டு வருகிற காரணம் ஏன் சத்துருக்கள் நம்ம விட்டு அவர் விலகுகிறார்? நாம் சுகமாய் வசித்திருக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. எப்படி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமோ அதே போல கர்த்தர், தேவனாய் கர்த்தரும், உன்னதமான தேவனாய் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நீ சுகமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஆமென். அவர் ரத்தம் சிந்தினதின் பெரிய நோக்கம் என்ன? கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளின் பெரிய நோக்கம் என்ன? நாம் சுகமாக இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு முன்பு யோக்கியமானதை செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். மற்ற மக்களுக்கு முன்பு நம் யோக்கியமான காரியங்களிலே நடக்கிற மக்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ராஜ்யத்தை கட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே அவர் சொல்றாரு, நீ எப்பொழுதும் சுகமாக இருக்க நான் வேண்டுகிறேன். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சுகவீனங்களை எப்பொழுதும் ரட்சிக்கப்படாத சொல்லாதீங்க. உங்கள் பலவீனங்களை ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் சொல்லாதிருங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ரட்சிப்புக்குள் வராத மக்களிடத்தில் சொல்லாதிருங்கள். ஆமென். அங்க என்ன ஆகுது? ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாவினுடைய அந்த நம்பிக்கை உடைந்து போகிறது. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? எல்லா காரியத்திலும் நீ சுகமாயிரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் சரீரத்தில் மட்டுமல்ல. சுகம் என்றால் நாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்ன? சரீர பிரகாரமான சுகம். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியிலே, வளர்ச்சியிலே, எல்லா காரியத்திலே ஒரு நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், எல்லா காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். பாருங்கள், தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆனால் பாருங்கள், எகிப்திலே அடிமைத்தனத்திலும் சாபத்திலும் காணப்பட்டார்கள். கர்த்தரோ அவர்களை புறப்பட பண்ணும்போது அவர்களுக்கு காண்டாமிருகத்தின் பலன் அவர்களுக்கு இருந்தது. ஆமென். எப்படி புறப்பட்டாங்க? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து. ஆமென். விசுவாசியுங்கள், நமக்கு இருக்கிற பலன் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். ஆமென். ஆகையினால் தான் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். முட்டி துரத்துவான் எப்ராஹிமின் 10,000 மனாசேயின் 1000 அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. முட்டி தள்ளுகிற ஒரு பலன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே சாபங்களை, போராட்டங்களை, எல்லா பிசாசின் பொல்லாத கிரியைகளை அவருடைய வார்த்தையினாலே நான் முட்டி தள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் முன்னே. ஆமென். அதுபோல பாருங்கள், முட்டி தள்ளுகிற அல்லது
எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி போது அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த பலன் என்ன? காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஒரு பலன். ஆமென். சொல்லுங்கள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பலன் காண்டாமிருகத்தின் பலன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, பிசாசு நம்மளை பார்க்கும் போதெல்லாம் காண்டாமிருகம் மாதிரி பார்க்கணும், வேண்டாமா? சொல்லுங்க, பிசாசனை பார்க்கும் போதெல்லாம் காண்டாமிருகத்தை பார்க்கறது போல பார்க்கட்டும். அல்லேலூயா. சங்கீதம் 103 அதிகாரம் 3-4 வாசிக்கிறோம். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். தேவன் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நோய் கொண்டது, நசல் கொண்டது, நொறுங்குண்டது அவருக்கு தேவையில்லை. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்கள், எனக்கு எந்த நோயும் எந்த வியாதியும் என்னை அணுகாது. அல்லேலூயா. நசல் கொண்டது அவருக்கு தேவையில்லை, நொறுங்குண்டது அவருக்கு தேவையில்லை, கட்டுண்டது அவருக்கு தேவையில்லை, முடமானது அவருக்கு தேவையில்லை. அப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்ன? உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி, நல்ல குணம். ஆமென். சொல்லுங்க, நல்ல குணம் உங்க மண்டையில உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். நல்ல குணம் இருக்கும்ல, பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். பார்த்துருக்கீங்க? ஆமென். நல்ல சொந்தமா ஒரு வீட்டை கட்டி எல்லாம் முடிச்சு கிரக பிரவேசம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கி பாருங்க, தூக்கம் பிரமாதமா வரும். காரணம் என்ன? இது யார் வீடு? இது யார் வீடு? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, தேவன் நம்முடைய எல்லா அழிவுகளுக்கு நம் பிராணனை விலக்கி மீட்டு சங்கீதம் 130 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். அதன் சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக் கொள்வார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அக்கிரமத்திலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். உலகத்தில் அக்கிரமங்கள் உண்டு, உலகத்தில் அநியாயங்கள் உண்டு, உலகத்திலே அதிகமான பிரச்சனைகள் உண்டு, உலகத்திலே மனக்கசப்பு உண்டு. அவர் சொல்கிறார், உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இருந்து உன்னை நான் விலக்கி மீட்டுக் கொள்வேன். ஆமென். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கிரமத்தின் காரியமும் உங்களை ஒருபோதும் உங்கள் மேல் அணுகுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. நல்ல விசுவாச அறிக்கை பண்ணுங்கள், விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். நான் சுகமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற கார்ல இருக்கிற சுகம் வேறதான், 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற கார்ல இருக்கிற சுகமும் வேறதான். 10 லட்சம் ரூபாய் கார்ல போய் பாருங்க, இந்த ஒரு 50 லட்சம் ரூபாய் கார்ல போய் பாருங்க, அதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வண்டி, இந்த BMW பென்ஸ் எல்லாம் பாருங்க, தண்ணி மோண்டு டேஷ்போர்ட்ல வச்சு ஓட்டி காட்டுறான். என்னன்னு பாருங்க, தண்ணி விடனாவது ஷேக் ஆகாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன? நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சுகமாயிருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், சுகமாக இருப்பேன். சொல்லுங்க, சுகமாக இருப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 34 அதிகாரம் 2 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். யார் அந்த சிறுமைப்பட்டவன்? கர்த்தரை அறியாதவன், வார்த்தையை விசுவாசிக்காதவன் சிறுமைப்பட்டவன். ஆமென். அவன் எவ்வளவன்? யார் சிறுமைப்பட்டவன்? வசனத்தை அறியாதவன் சிறுமைப்பட்டவன், வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவன் சிறுமைப்பட்டவன், கர்த்தருக்குள்ளே வாழாதவன் சிறுமைப்பட்டவன், மற்றவருடைய வாழ்க்கையிலே வருகிற நன்மைகளை கண்டு சோர்ந்து போகிறவன் சிறுமைப்பட்டவன். அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சொல்லுங்க, நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து மேன்மையா சொல்லுங்க, அதுல ஒரு தப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் தாங்க ஸ்கூல், எங்கள் கிளாஸில் நான் தான் ஃபர்ஸ்ட், என்ன மாரி யாருமே படிக்கல, அந்த ஒரு பெருமைலாம் வேண்டாம். என்ன சொல்லணும்? கர்த்தரனை உயர்த்தினால் நான் கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டும் போது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த எல்லா தயவை நினைத்து காலமெல்லாம் அவர்கள் மகிழ்வார்கள். ஆமென். சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் எனக்காக செய்யப்பட்ட காரியத்தை நினைத்து மகிழ்வார்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளே தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
கர்த்தர் நமக்கு நன்மையாலே தருவார். இரண்டாவது, நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் சுகமாக இருப்பேன். சங்கீதம் 105 அதிகாரம் 37 வாசிக்கிற பாருங்கள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். நான் பலவீனன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? நான் முதலே சொன்னேன், நான் பேசுகிற பலவீனம் இவையெல்லாம் சரீர பிரகாரமான பலவீனம் அல்ல. ஆத்மாவிலே அநேகருக்கு பலவீனம், சிந்தையிலே அநேகருக்கு பலவீனம், அநேகருக்கு தாழ்வு மனப்பான்மை, அநேகருக்கு சந்தேக புத்தி. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான புத்தி என்ன புத்தி தெரியுமா? சந்தேக புத்தி. சில வீட்டில் போன் வந்து ஸ்பீக்கர் வச்சு தான் பேசணுமா? எவ்வளவு நல்ல புத்தி இல்ல? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறேன், சந்தேக புத்தி இருக்குமானால் அவைகளை வேறறுத்து விடுங்கள். ஸ்லோ பாய்சனை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பீட் பாய்சன் எது? சந்தேக புத்தி. கணவர் மனைவி சந்தேகப்பட்டாலும் போச்சு, மனைவி கணவர் சந்தேகப்பட்டாலும் போச்சு. ஆமென். பாருங்கள், அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன், கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக தேவன் அழைத்து வைத்திருக்கிற பரிசுத்த ஜாதி என்கிற இந்த கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இருந்ததில்லை. பலவீனப்பட்டவன் இல்லை. சொல்லுங்கள், பலவீனப்பட்டவன் இல்லை, பலவீனப்பட்டவன் இருந்ததும் இல்லை. என் பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, சிலருக்கு வீட்டில் நைட்டு 11 மணி 12 மணி தூக்கம் வராது. ஆனால் சபைக்கு வந்தா டக்குன்னு தூக்கம் வரும். ஏன் சொல்லுங்க? அது ஒரு ஆவி. அதை என்ன பண்ற பிசாசு? இந்த கோத்திரத்தில் நீ என்ன பண்ணாத, சேராத. பிரைஸ் தி லார்ட். போன வாரோட பார்த்தீங்கன்னா 2வது பாட்டு போயினுக்குது. குஞ்சி பார்க்கற பார்த்தா ஒரு பாட்டி அப்படியே தூக்கிடுது. என்ன பண்றது? ரொம்ப கஷ்டம். தேவன் கோத்திரத்தில் சேர்க்காதபடிக்கு அவர்கள் கோத்திரம் என்ன கோத்திரம்? அது யூதராஜ சிங்கத்தின் கோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யூதராஜ சிங்கத்தின் கோத்திரம். அந்த கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 12 அதிகாரம் 35 வாசிக்கிறோம். வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். பாருங்கள், வசனத்தை பாருங்கள். வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும் ஆண்டவரே. பக்தி உள்ளவன் அற்று போகிறானே. ஆமென். எழுந்தருளும் கர்த்தாவே. சொல்லுங்க, எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் கர்த்தாவே. 3 பாட்டு முடிச்சு 6வது எழுதுங்கன்னு சொல்லும் போது 10 கோணல திருப்பி எழுந்துரும். நம்ம ஆண்டவரே எழுந்திரும் கர்த்தாவே அப்படின்னா அவர் எழுந்துக்கிறது கொஞ்சம் யோசிப்பார்ல. நம்ம என்ன ஜெபம் பண்ணது? ஆண்டவரே எனக்காக நியாயம் செய்யும்படி, எனக்காக யுத்தம் பண்ணும்படி, எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணும்படி எழுந்திரும் கர்த்தாவே. எவ்வளவு நாள் ஆண்டவரே உட்கார்ந்துகிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? கொஞ்சம் எழுந்திருங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஜபத்தை மாத்துங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க பாஸ்ட் இங்க பேசினாரா எங்க பேசினாரு தெரியல. இந்த ஒப்பாரி வைக்கிற ஜபத்தெல்லாம் பண்ணாதீங்க. எங்க பேசினாரு? இங்க பேசினாரு, உங்க மாதிரி பேசினாரா? பேசினார்ல. ஒப்பாரி வைக்கிற ஜபத்தெல்லாம் ஆமா பாருங்க. அந்த எழுந்தரும் கர்த்தாவே எனக்கு எழுந்திருப்பீர் என விசுவாசிக்கிறவர்கள் தான் தைரியமா பாடி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள். ஆமென். கர்த்தர் வார்த்தையின் மேலே. இந்த பாடல் எழுதிய நோக்கத்தை பாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களான சொன்னார். அதாவது அவர் இருந்த வீடு ரெண்ட் கொடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் 10,000 ரூபாய் வாடகை நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோயோ அப்படின்னு பாருங்க. அங்கெல்லாம் சாதாரண ரெண்ட் 50,000 ரூபா. 50,000 ரூபாய் தான் சாதாரண ரெண்ட். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு போர்ட்டிகோ வச்சுங்களேன். 50,000 ரூபா தான் சாதாரண வாடகை. 1 லட்சம் 1.5 லட்சம் தான் ஓரளவுக்கு நல்ல வாடகை. அடுத்த நாள் கால வாடகை கொடுக்கணும். சுத்தமாக கையில் எதுவுமே கிடையாதான். பாஸ்டர் என்ன பண்ணாரா? அவருடைய மனைவியும் அவங்க மகள் அப்போ 2வது வந்த பறக்கல பாருங்க. அவருடைய மனைவி 3 பேர் போயிட்டு ஹோட்டலில் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்றாங்களா. அவர் சாப்பிடும் போது அந்த பாட்டை கற்றுக் கொடுத்தாரா. அப்படி மனசுக்குள்ளே பாடுறான் பாஸ்டர். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வது கர்த்தருக்குள். மகன் எடுத்து அமுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டார் போல. ஆமென். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது எதுக்கு? சில பாருங்க, ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் போய்ட்டு அங்கே சண்டை மாட்டுப்பா பார்த்துருக்கீங்களா? பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போறாங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கணும். ஆமென். ஒரு சிலர் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாலும் வெஜிடேரியன் பெரம்பூர் சீனிவாச போன இட்லி, தோசை, டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணும்.
சாப்பிட்டுருக்காரா, சாப்பாட்டு திருப்பி வருவோம், சாப்பிட்டுருக்காரு, சந்தோஷம் சாப்பிட்றாரு. சிஸ்டர் கேட்குறாங்களா, என்னங்க நாளைக்கு காலை ரெண்டு கொடுவாங்க. அவள் தோள்கள் மேலே சாஞ்சிருக்கேன், கவலை என்ன எனக்கு, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் போ, அவ்வளோதான். சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் வந்தாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வருதா, ஞாபகம் இருக்கா? பாஸ் சொன்னார், இல்லை இங்கே போனப்பா சொன்னார், மணி ஆர்டர் வந்தாங்க. கரெக்டாக இவர் கொடுக்க வேண்டிய, இவர் 1.5 லட்சம் கொடுக்கணும். கரெக்டாக பாருங்க, அந்த மணி அந்த செக்கில் வந்திருக்குதா, கரெக்டாக 1.5 லட்சம் ரூபா. ஆமே. எத்தனை பேர் தோல் மேலே சாஞ்சிக்க போறீங்க? ஆமே. கண்ணாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எவ்வளோ நேரம் சாஞ்சிக்க முடியாது, எழுந்துருன்னு போதும். திருமணம் ஆன புதுசுல எப்படி பிடிச்சிட்டு போவாங்க வண்டியில, பிடிச்சவங்களாமேன்னு சொல்லுங்க. நான் ஏது புத்தரை பிடிச்சது கட்டியா. அப்புறம் வயிற்றுல இருக்கிற கை எங்க வரும், சொல்றோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, நீ போடுங்க, அவர் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பண்ண மாட்டாங்க, வண்டியை ஓட்டியா. நான் சொல்லுகிறேன், அவர் தோள்கள் மேல் நான் சாய்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது பாருங்க, அது பயங்கரமான தந்திரம் பிடிச்சிதுங்க. தந்திரம் சொல்லக்கூடாது, பயங்கரமான காரியம். எங்கள் மேலெல்லாம் யாருன்னா அப்படியே விளையாடும், கீரும் செய்யும். ஆனால் என் ஒய்ஃப் தூக்கி வச்சாங்கன்னா அப்படியே பத்துக்கிட்டு அப்படியே நான் பொல்லாதாகுது இது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மடியில் நாம் சாய்ந்திருந்தால், அவர் தோள்களில் சாய்ந்திருப்போம், ஆனால் அது நல்ல ஒரு சுகம் உண்டு. அல்லேலூயா. அது சாயாத வரைக்கும் அது ஒர்த்து தெரியாதுங்க. ஆமென். அது சாயாத வரை அதன் மதிப்பு தெரியாது. அதனால் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவருடைய கனமும் அவர் வைத்திருக்கிற அன்பு தெரியாது. ஆமென். சங்கீதம் 107 அதிகாரம் 20 வாசிக்கிறோம் பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆமென். அல்லேலூயா. வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அது மிகவும் மேலானது. பாருங்கள், சங்கீதம் 147 அதிகாரம் 15 வாசிக்கிறோம். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஆமென். கர்த்தர் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற சொல் அது மகா தீவிரமாய் அது செல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்துருங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்புவீர், அந்த வசனத்தினாலே நான் நல்ல குணமடைவேன், நான் சுகமாயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். பவுல் சொல்றார், சுகமாக இருக்க வேண்டுகிறேன். சொல்லுங்க, நீ சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், கடனை எல்லாம் மாறச் செய்வார், நடக்க செய்வார், கடனை எல்லாம் சொல்லுங்க மாறுமே, எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய செலவினங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் பரத்திலிருந்து எனக்காய் பார்த்துக் கொள்ளப்படும். காரணம் என்ன? அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க, உங்களுடைய விசுவாசமான அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். பாஸ்டர் ராபர்ட் சார்மன் இருக்கிற பாருங்க, அவர் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உலகம் தொட்டு வாழி சுத்திட்டே இருப்பார் பாருங்க. காரணம், அந்த வார்த்தையின் விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் பதில். ஆமென். அல்லேலூயா. என்ன போட போறீங்க ஸ்டேட்டஸ்? லோ, பாதி பேர் ஸ்டேட்டஸே போடுறது இல்லை. ஆமென். சில சிஸ்டர்ஸ்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதே இல்லை. அப்படித்தானே? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாது பிரதர், அது ரொம்ப தப்பு பிரதர். பரலோகத்தில் கர்த்தர் கோச்சுப்பாரு பிரதர். இந்த நடிக்காத சிஸ்டர் பாருங்க, மைண்ட்ல ஃப்ரீயா இருங்க. அதாவது எண்ணம் அழகானால் எல்லாம் அது மாதிரி இருதயத்தில் எல்லாம் சுத்தமா இருந்தா நம்ம செய்கிற காரியம் எப்படி தான் இருக்கும்? சுத்தமாக தான் இருக்கும். ஆமென். நிறைய பேர் என்ன டேக் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்ல. அவங்களுக்கு வந்து எனக்கு வரல, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வரல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயங்களை நல்லா சுத்தப்படுத்துங்க. ஆமென். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய என்னது புத்திரத்தன. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பாருங்க, இருதயத்தில் சுத்தம் இருக்குதுங்க, நான் கலங்கவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும்
மரண பரியந்தம். மத்தேயு சுவிசேஷம் 8:2 வாசிக்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவான். ஆமென். பாருங்கள், அவன் விசுவாசத்தை கண்டு அவர் சொன்ன மாத்திரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 18:13 வாசிக்கிறோம், அந்த நாழிகையிலே அவன் ஸ்வஸ்தமானான். ஆமென். அவர் சொல் மகா தீவிரமாய் புறப்பட்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் சுகமாக இருப்பேன், நான் அற்புதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் கரங்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமான பலன் எனக்கு உண்டு, நான் சுகமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கையிலே, இயேசு வருடத்தினால் கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகமாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். நிந்தையோடும் அவமானங்களோடும் கஷ்டத்தோடும் போராட்டங்கள் இருக்க விரும்பவில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாருங்க, யாரை புறமே தள்ள மாட்டாரா? நீதிமானை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். நீதிமான் யார்? அந்த நீதிமான் வசனத்திற்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவன், தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன், சாட்சியாக வாழ்கிறவன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவன், எல்லாருமே அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன், தேவ சமூகத்தில் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பாருங்க, இந்த ஆராதனை சொன்ன பாருங்க, எவ்வளோ நாள் சபை இன்னும் கூட ஒரு ஆராதனையோ ஒரு நல்ல ஒரு பூஸ்டர் வேர்ட்ஸ் பேசினா யாருமே கைனா பண்ண மாட்டேது. வேலையை 3 பாட்டு பாடி முடிச்சுன்னா அங்கிருந்து மைக் எது வரதுக்குள்ள ஒரு மயான அமைதி இல்லை, அமைதியா அடுத்த பாட்டு பாடினா தானே வாய திறப்போம். முத்துக்குத்து கோட்டிடுச்சுன்னா யார் பொறுக்கி போயிடுவாங்களோ, கொட்டினா பரவாயில்ல, நம்ம செய்யலாம், முத்துக்களை பொறுக்கி கொள்ளலாம். தேவதனமே, உன் வாய் விரிவாய் திற, நான் நன்மையினால் அதை நான் நிரப்புவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, எனக்காக எழுந்தருளும் கர்த்தாவே. சொல்லு, எனக்காக எழுந்தருளும் கர்த்தாவே. எழுந்திருங்க ஆண்டவரே, நியாயம் செய்வதற்காய். சொல்லுங்க, நியாயம் செய்வதற்காய், என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய், என் நிந்தைகள் மாற்றப்படுவதற்காய் எழுந்தருளும், எழுந்தருளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எழுந்திருங்க, எனக்காக எழுந்திருங்க ஆண்டவரே, எனக்காக நியாயம் செய்யும்படி, என் தேவையை சந்திக்கும்படி, என்னை பலப்படுத்தும்படி சர்வ ஞானியே எழுந்திருங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். பாருங்க, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஒரு அறைக்குள்ளே உச்சிதமான எல்லா பதார்த்தமும் வைக்கப்பட்டிருக்கிறது. கீவு கரத்தில் இருக்கிறது. அதை யார் திறந்து உள்ள போய் சாப்பிடணும்? யார் திறந்து சாப்பிடணும்? உள்ள போயிட்டு நம்ம தானே சாப்பிடணும். கீயை கையில் கொடுத்துட்டு பேர் கூட எனக்கு திறக்க தெரியலேன்னு இருந்தீங்கன்னா சாப்பிட்டு திருப்தியாக முடியாது. பாருங்க பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்து வசனமாகிய கர்த்தருடைய சொல்லை நம் கரத்து கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்துங்கள், எல்லா நன்மையும் நமக்கு திறக்கும். ஆமென். எரேமியாவின் புத்தகம் 30:17 வாசிக்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காயங்கள் ஆற்றப்படும். ஆமென். இதிலெல்லாம் காயப்பட்டிருக்கிறோ பாருங்கள், காயங்கள் வரும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். காயம் வருகிறதா, அப்போ இதற்கு மருந்தும் உண்டு என்பதை விசுவாசிகள். ஹல்லேலூயா. காயம் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, ஆனால் இதற்கு நல்ல பதில் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. ஆத்மாவில் ஆரோக்கியம் உண்டு, சிந்தையில் ஆரோக்கியம் உண்டு, செயல்களில் ஆரோக்கியம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன் பாருங்க, ஆரோக்கியத்தை தேவ சமூகத்தில் நாம் தேடுவோம். எந்த காரியத்து மேல ரொம்ப உருகிறாதீங்க. சொல்லுங்க, ரொம்ப உருகிட்டீங்கன்னா உருகி போயிருவீங்க, அப்புறம் வேஸ்டா போயிடுவீங்க. ஆமென். சில பாத்தீங்கன்னா அம்மான உருகிடுவோம், அம்மா அப்படி உருகிடுவோம், அப்பானா உருகிடுவோம். அம்மா அப்பா வீட்டுக்கு போறதுன்னா கால் பாருங்க, உசேன் போல்ட்டை விட ரன்னிங் வேகமா வரும் நிறைய பேருக்கு. ஆமென். அது பேர் அம்மா வீட்டுக்கு போனா திரும்ப புகுந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எண்ணமே வராது. பாருங்க பாருங்க, எங்கேயுமே அடிக்கடிக்கு சும்மா போனீங்கன்னா மதிப்பு மரியாதை இருக்காது. ஆமென்.
கோழி வச்சு குழம்பு வச்சுன்னா உடனே ஓடி போடுது அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் கோழி வச்சு குழம்பு வச்சுக்க இது நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். அந்த ஆரோக்கியம் எப்பொழுது உண்டாகிறது? தேவனுடைய சம்பூர்ணத்தினால் நீங்கள் திருப்தி ஆகும்போது. நான் கேட்குறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கல, போயிட்டு எங்கேயோ போயிட்டோம், இல்லை முக்கியமான அலுவல், ஓகே, அந்த அலுவல் இல்லாமல் அன்னைக்கு சபைக்கு வரல, எப்படி அது நாள் உங்களுக்கு போகுது? அப்படியே தான் போகுதுன்றீங்களா? நான் யோசிக்கணும், ஆண்டவரே இந்த நாள் உண்மை ஆராதிக்கிறது வேலையில் பாருங்கள். அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்படுது மட்டுமல்ல, அந்த ஆரோக்கியத்தை எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ல் வாசிக்கிறோம். அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். ஆமென். பரிபூர்ணமான ஒரு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு தேவன் பரிபூர்ண சமாதானத்தை கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க பாருங்க, எல்லா காரியத்திலும் சமாதானமா இருப்பாங்க பாருங்க. அதே போல தானே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நல்ல பரிபூர்ண சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு சாதாரண காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பிரம்மாண்டங்களை மாற்றுவார். ஆமென். பாருங்க, நான் ஒரு ஆக்கு சட்டை போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா? இது ஆக்கு சட்டை என்கிட்ட 3 சட்டை இருக்குது. மொபைல் ஒரு கடையில் எடுத்தது, 450 ரூபா தான் விலை, 3 சட்டை. நான் ஒரு நாள் யோசித்தேன், என்ன யோசித்தேன்னா, நம்ம ஆளுக்கு யோசிச்சிருப்பாங்க, பிரதர் போட்ட சட்டையே போட்டுக்கிற அடிப்பாங்களோ. நான் சொல்கிறேன், சின்னவனை சின்ன காரியங்களை கொண்டு கர்த்தர் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியத்தை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவஜனமே, இது சொல்லுகிறது பாருங்கள், அவர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானம், உங்கள் பிள்ளைகளினாலே உங்களுக்கு நல்ல சமாதானம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சமாதானமும் சத்தியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, சத்திய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழ்வோம். கிறிஸ்தவ ஜீவியமே வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம் கசப்புகளோடு, வேறுபாடுகளோடு, கண்ணீரோடு, போராட்டங்களோடு வாழ்வது அல்ல. ஆமென். பாருங்க, இவையெல்லாம் வந்தாலும் இவைகளை மேற்கொள்ள தாங்கிட பலன் கொடுத்து தப்பி செல்வதற்கு நல்ல வழிகளை அவர் நமக்கு உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, எந்த காரியத்திலும் போய் வீணா சிக்கிக்காதீங்க. பாருங்க, இந்த பஞ்சாயத்து பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டைக்காரனை விட்டுருவாங்க, சாட்சிக்காரனை பிடிச்சிப்பாங்க. பஞ்சாயத்து பண்றேன், பெரிய பஞ்சாயத்து தலைவர் நின்றுக்காதீங்க. கடைசியில் எங்க வரும் பிரச்சனை? எங்க வரும்? இன்னொன்னு சொல்றேன், உங்க அண்ணனோ தம்பியோ கல்யாணம் ஆயிட்ட பேரு, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் அக்காடுற முறையில், தங்கச்சின்னு முறையில் போயிட்டு ஃபர்ஸ்ட் போய் பஞ்சாயத்து பேசாத. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை ஆமேன்னு சொல்றீங்க? நீ பேசி பாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் தம்பி சொல்லுவான், அக்கா நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு. அடுத்த சொல்லுவான், உனக்கு என்ன வேலையை பாரு, உன்னை எங்கே கொடுத்தோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கணும். ஆமென். நான் சொல்லுகிறேன், தெய்வசனம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். சத்திய வசனம் என்பது நமக்கு நல்ல வசனத்தை, வார்த்தையை மட்டும் கொடுக்கவில்லை, எப்படி நடக்கணும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34 மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்றார். நாம் சுகமாக இருப்பதற்கு தேவன் சொல்கிற வார்த்தை, மகளே ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசமா இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஆண்டவர் சுகத்தை அவர் வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, முக மலர்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். நம்முடைய முகத்துல நல்ல மலர்ச்சி இருக்கணும். பக்கத்துல முகத்தை பாருங்க, சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்தாலே மலர்ச்சியா இருக்குதுங்க. சொல்லுங்க, முகத்தை பார்த்தாலே மலர்ச்சியா இருக்குதுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் முகத்தையே பார்க்கல. ஏன்? திரும்ப சொல்லுவோமா? முகத்தை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்தாலே மலர்ச்சியா இருக்குதுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பாரை. எல்லாம் எழுந்திருந்து, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவில். அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்த
வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா. எல்லாம் அறிக்கை பண்ணி பாடுவோம். என்ன துன்பங்கள் வந்தாலோ காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, என்னை காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார், என்னை காத்திடுவார். ஏன் தேவனாய் கர்த்தர் அவர்கள் சிறுமைப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை அவர் அவர்களுக்கு கொடுத்தார். தேவ ஜனமே, ஒருவரை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், எழுந்திருளும் கர்த்தாவே. சத்தம் காது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் சத்தம் கம்மியா சொல்லுங்க, ஓகேங்களா? எழுந்திருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு எழுந்தருளுங்கப்பா. எங்களுடைய விசுவாச மக்களுக்கு ஆதரவு எழுந்தருளும். சத்துருவானவன் தொடுக்கிற எல்லா வீரான அம்புகளுக்கு முன்பு எங்களை பாதுகாக்க எழுந்தருளும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்கா எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க எழுந்தருளும். நாங்கள் சுகமாக இருப்பது உமக்கு பிரியமாயிற்றே. துக்கமும் நிந்தையும் பாடுகளும் அவமானம் இருக்குமானால் எப்படி உம்மை ஆராதிக்க முடியும்? எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும். Rise you Lord, எழுந்தருளும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதரவு எழுந்தருளும் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி கேட்போம் ஆண்டவரே, எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்கப்பா. பிதாவே எழுந்தருளும். நினிவேவின் ஜனங்களுக்காக எழுந்தருளீரே. ஓ, யோனாவை அனுப்பி தேசத்தை தேவரீர் சங்காரத்திலிருந்து பாதுகாத்தீரே. எழுந்தருளும். தானியேலை பாதுகாக்கும்படி எழுந்திருந்து ஒரு புருஷனை, ஒரு தூதனை அனுப்பினீரே. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ பாதுகாக்கும் அங்கும் ஒரு புருஷனை அனுப்பினீரே. எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும். நாங்கள் சுகமாக இருக்கணும் ஆண்டவரே. விசுவாச மக்கள் சுகமாக இருக்கணும்ப்பா. நாங்கள் சுகமாக இருக்கணும். சொல்லுங்க, சொல்லி பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. நாங்கள் சுகமா இருக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க, நாங்கள் சுகமாக இருக்கணும். நாங்கள் சுகமாக இருக்கணும் ஆண்டவரே. நிந்தையில, அவமானத்தில் எந்த விதமான போராட்டத்தில் இல்லாதபடிக்கு நாங்கள் சுகமாக இருக்கணும்ப்பா. நாங்கள் சுகமா இருந்து ஆராதனை செய்யணும். நாங்கள் சுகமா இருந்து வாழ்த்தணும். நாங்கள் சுகமா இருந்து உம்மை போற்றி புகழணும். நாங்கள் சுகமாக இருக்கணும். நீரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நீரே கர்த்தர். உம்மாலே சுகம் உண்டு. உம்மால் மட்டுமே சுகம் உண்டு. உம்மால் தான் சுகம் உண்டு. விதமாக பாதுகாத்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகத்தை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், அற்புதங்களை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு குடும்பமும் சிறு பிள்ளை முதல் எல்லாரும் வாழ்க்கையில நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும், ஆரோக்கியமாக பொருளாதாரம், ஆரோக்கியமாக பைனான்சியல் சப்போர்ட், ஆரோக்கியமாக நன்மை, ஆரோக்கியம் என்கிற சந்தோஷம், எல்லா காரியத்திலும் கர்த்தரின் பெருகவே பெருக பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க. கிருபை நன்மை தங்கி இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு மேலே நான் சுகமா இருக்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன். சுகமாக இருப்பார்களாக, சுகமாக இருப்பார்களாக. மகிமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு ரட்சக நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாம் செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து எல்லா குடும்பங்களில் எல்லாரையும் சுகமாய் தங்க பண்ணி நம்முடைய சுகத்தை எவையெல்லாம் கெடுத்ததோ அவைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு நன்மையை காண செய்து சுகமாய் சுகமாய் தங்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.